வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால், தமிழ் ஸ்ரீ பாரபா வருஷ தமிழ் புத்தாண்டு பலன். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல நாம் முதல்ல பார்த்தது மேச ராசி, ரிஷப ராசி. இப்ப 3வதா பார்க்கறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இந்த மிதுன ராசிக்காரர் அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் நடக்குதுங்க. நடக்க போகுதுங்க. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்துடைய ஒரு பலன்கள் மொத்தம் 9 கிரகங்கள் இருந்தாலும் கூட இதில் முக்கியமாக வருட கிரகங்கள் என்பது மொத்தம் 4 கிரகங்கள் ஆகுங்க. இதில் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் ஒரு வருடத்துடைய பலனை நிர்ணயிக்கிறது ஒரு ராசிக்கு முக்கியமாக சனி பகவான் தான் முக்கிய பங்குங்கிறது வகிக்குதுங்க. 2வது குரு பகவான். இந்த குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வருடத்துடைய முழு ஆதிக்கங்கிறது இந்த குரு பகவானாகப்பட்டது ஒரு ராசிக்கு எடுத்துக்கொள்ளுது. அப்போ சுப பலன்கள் அசுப பலன்கள் அவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியினால சில மாற்றங்கள் நன்மைகள் தீமைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமையுது. 3வது 4வது பார்க்கறது வருட கிரகங்கள் என்பது ராகு கேது பகவான் ஆகும். இந்த ராகு கேது பகவான் என்பது 1.5 வருஷத்துக்கு 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை, குறிப்பாக 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி ஆகுங்க. அப்போ இந்த ராகு கேது பயிற்சினாலே பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடத்துடைய ஒரு பலன்களாகப்பட்டது ஒரு ராசிக்காரர்களுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. என்னதான் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடந்தாலும் அந்த குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சிகளில் பெயர்ச்சியாகி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு திசைகள் நடந்தாலும் தீமைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பெயர்ச்சி கிரக பயிற்சிகளால் நடந்தாலும் கூட அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்போ என்ன திசா புத்தி நடக்குதோ அதுதான் ஒரு முக்கால் பாகம் ஆதிக்கம் செலுத்தும். எடுத்துக்காட்டாக ஒருத்தவங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் கூட அவங்களுடைய இப்போ நடப்பு தசாபுத்தி ஒரு நல்ல திசைகள் நடந்துச்சுன்னா 7.5 சனி பகவான் பெரிய அளவில் ஒரு தாக்கங்கள் பண்ணாது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 7.5 சனியும் நடக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளும் ஒரு மோசமான ஒரு திசைகள் நடந்தால் தீமையான பலன்களை தான் அதிகமாக காட்டு. அதனால் அவங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தசாபுத்திகளுடைய பலன்கள் முக்கால் பாகம் நிர்ணயிக்கப்படுகிறது. குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிகளை ஒரு 30% நடக்க போகுது. இந்த 30% சில வருட புது வருட பலன்களும் பயிற்சிகளையும் சுப யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்க்காத தனவரவுகள் எல்லாம் சிலவங்களுக்கு நடக்குங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர் அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா போன ஒரு வருஷ காலகட்டங்களில் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கு. 8க்கு அதிபதியும் 9க்கு அதிபதியும் 9ஆம் இடத்துல இருந்தங்காட்டி நம்மளுக்கு தர்மஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்ந்தார். அப்போ நம்ம செஞ்ச தர்மங்கள் எல்லாமே ஒரு வீணா போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் போன ஒரு வருஷமாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கணும். அப்படின்னா ஒரு பழமொழி என்னன்னா நம்ம தர்மமே செய்ய போனாலும் கடைசியில் அது கர்மங்கள் வரணுங்கிற நேரமெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர் அன்பர்களுக்கு இருந்திருக்கணும். சிலவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கூட சில நேரம் தடைகள் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் போன வருஷ அளவில் இருந்திருக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் புத்தாண்டுகளில் சனி பகவான் தமிழ் புத்தாண்டு பிறக்காததுக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே ஒரு தொழில் ஜீவனஸ்தானத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பாவ கிரகங்கள் உட்கார்ந்துட்டாலே அவங்களுக்கு தொழில் வாழ்க்கை ஒரு முன்னேற்றங்கள் நல்ல உழைச்சி அதுக்கு தகுந்த பலாபலன்களை எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு யோகமாகத்தான் அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியினால தொழில் ஜீவனங்களும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த சனி பகவானால இந்த வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் உங்களுக்கு நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் உங்கள் ராசிக்கு அமையுதுங்க.
அதே மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் பார்வையாகப்பட்டது உங்கள் மனைவி ஸ்தானத்தை வந்து பார்க்கறனால மனைவிக்கு வந்து அவ்வப்போது வந்து உடல் ரீதியில் வந்து ஏதாவது ஒரு சிறு பிடிவெடிகள் காட்டு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிடையாது. மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து சனி பயிற்சிங்கிறது வந்து அவங்க ராசிக்கு 6ல் மறைகிறதுனால மிதுன ராசிக்காரர்களுடைய ஒரு குழந்தைகளுக்கும் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் படிக்கிற ஒரு மாணவர்களுக்கு இந்த வருடம் வந்து நல்ல ஒரு கல்வியை தரக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த சனி பகவானாகப்பட்டது இருக்க போகுதுங்க. ரெண்டாவது இன்னொரு வருட கிரகம் அப்படிங்கிறது வந்து குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து கடந்த ஒரு வருஷமாவே உங்க ராசிக்கு வந்து மிதுன ராசிக்கு ஜென்ம குரு. ஜென்மத்துல குரு பகவான் இருந்துட்டால் ஒன்று சிறைப்படணும் வனவாசம் போகணுங்கிற அளவில் ஒரு நேரம். சிறைப்படாட்டி போனாலும் வனவாசம் போகாட்டி போனாலும் அதுக்கு ஒப்பான அளவில் ஒரு மன அலைச்சல், நெருக்கடிகள், இடமாற்றங்கள், சஞ்சலங்கள் உண்டு பண்ணக்கூடிய சொல்ல துயராத வேதனைகள்லாம் இந்த ஜென்ம குருவனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த வைகாசி 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம குரு விலகி குடும்ப குரு தனகுருங்கிறது உருவாகும். குடும்ப குரு தனகுரு உருவாகும் போது குடும்பத்துல சந்தோஷ நிம்மதிகளும் குடும்பத்துல வந்து ஒரு பொருளாதாரங்கள் ஒரு அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வருஷமாகப்பட்டது இருக்க போகுதுங்க. ரெண்டாவது இந்த குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால எதிரி, நோய், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த குரு பார்வையினால அதெல்லாம் தப்பிச்சு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாகப்பட்டது உங்க ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. சனி பகவானையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் அபிவிருத்திகள் அப்படின்னா தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாக வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து தேசங்கள் சென்று வேலை வாய்ப்புக்கு செய்ய போகக்கூடிய ஒரு ஜாதகர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர் நண்பர்களுக்கு இந்த வருஷமாகப்பட்டது வெளியூர் வெளிநாடு பயணங்கள்ல வந்து ஒரு முன்னேற்றமான யோகங்களும் தொழில் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோகமாக இந்த வருஷம் அமைய போகுதுங்க. மிதுன ராசிக்காரர் நண்பர்களுக்கு போன ஒரு வருஷம் வந்து திருமணம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி ஜாதகர்களுக்கு போன ஒரு வருஷமாவே உங்களுக்கு வந்து குரு பாதகமாக நின்று திருமண தடைகள் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கணும். இப்போ வந்து இந்த குரு பயிற்சியாகப்பட்டது குடும்ப குருங்கிறது வந்து உருவாகிறதுனால இந்த வருஷம் வந்து மிதுன ராசிக்காரர் நண்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா வந்து 100% திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமாகப்பட்டது உங்க ராசிக்கு வந்து அமைய போகுதுங்க. பொதுவாகவே குரு பயிற்சிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர் நண்பர்களுக்கு ஒரு 100 பாகத்துல வந்து 90% வந்து நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. 3வது 4வது பார்க்கறது என்னன்னா ராகு கேது கிரகங்கள் வருட கிரகங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானாகப்பட்டது மிதுன ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய ஒரு டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் மார்கழி கார்த்திகை 18ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து மிதுன ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய இடத்துலன்னா 9ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால வந்து பூர்வீக சொத்து பகைகளாகும் தகப்பன் வழி சொந்தங்கள் பங்காளியினால தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ராகு பகவானால இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் போன ஒரு வருஷ காலகட்டங்களில் இருந்திருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால காசு பணம் குடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போகிறதுலையும் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி வந்து இந்த குரு ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முழுசா வந்து நீங்க வந்து யாரையும் நம்பாதீங்க. நம்ம நிழலவே நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா வந்து தர்மஸ்தானத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டாலே நம்ம செய்யக்கூடிய ஒரு தர்மங்கள் ஒரு புண்ணியங்கள் எல்லாமே ஒரு ஏமாற்றங்கள் தரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதனால வந்து முழுசா வந்து நீங்க யாரையும் நம்பி எந்த ஒரு காரியங்களையும் இந்த ஒரு வருட காலத்துக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் கார்த்திகை 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது வந்து நல்லதுங்க. இன்னொரு கிரகம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் கிரகம் அப்படிங்கிறது கேது பகவான். கேது பகவான் வந்து உங்க ராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு விதத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகமாகத்தான் இருக்கு. ஏன்னா கேதுங்கிறது கெட்டவர். ராகு கேது பாம்பு கிரகங்கள் பொதுவாகவே வந்து ஒரு ராசிக்கு மறைஞ்ச பலன்கள் வந்து ஒரு நிறைஞ்ச பாக்கியங்கள் கொடுக்க கேது பகவானால
உங்களுக்கு எவ்விதமான தடைகள் வந்து இல்லை. இருந்தாலும் வந்து கேது வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து மன அலைச்சல், ஒரு மன நிம்மதி குறைபாடு, சில நேரங்களில் நம்மளுக்கு தூக்கங்கள் கூட வராத அளவில் ஒரு மன அலைச்சலில் வரக்கூடிய டைமில் இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து வர்ற கார்த்திகை 18ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே வந்து காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டுங்க விநாயகரை போய் 9 தடவை சுற்றி கும்பிட்டு வந்தீங்கன்னா கேது பகவானுக்கு உண்டான ஒரு அலைச்சலாகப்பட்டது விலகு. பொதுவாகவே மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது தமிழ் ஸ்ரீ பாரப வருஷமாகப்பட்டது. இந்த வருட கிரகங்கள் வந்து 4மே ஓரளவு சாதகமான நேரங்கள்ல இருக்குதுங்க. அதனால வந்து சிறப்பான ஒரு யோகங்களும் முன்னேற்றமான ஒரு யோகங்கள், தொழில், வீடு வாசல், அசையாத சொத்துகள், வண்டி வாகனங்கள், வெளிநாடு வெளிதேச பிரயாணங்கள், இதுகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் தமிழ் ஸ்ரீ பாரப வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.